ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் கிரானி சாப்டர் 2. நம்ம ஈஸி கிராண்ட் பாமோடே வச்சுக்கலாம், குவாலிட்டி மீடியம். அதுக்கப்புறம் நாம் இன்றைக்கி என்ன எஸ்கேப் பண்ணலாம்? ஓகே, நாம் இன்றைக்கி ஹெலிகாப்டர் எஸ்கேப்பே பண்ணலாம் கைஸ். அது கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் வேறு எதாவது கிரானி சாப்டர் 1, 2, சாப்டர் 1, 3 அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா கமெண்டில் கேளுங்க. அதுக்கப்புறம் இதே கிரானி 2லேயே வேறு எதாவது எஸ்கேப் வேணும்னா கூட கமெண்ட்டில் கேளுங்க கைஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணுறேன். அப்படியே ஜிடிஎஃப் வேணும்னா கேளுங்க गाइस. ஜிடிஎஃப் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அப்புறம் வந்து நீங்க லைக் பண்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, ஷேர் பண்றீங்க, மத்தவங்களுக்கு அவங்க फ्रेंड्स, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்றீங்க. அப்புறம் ஜிடிஎஃப் வேணும்னா 100 ரூபாய் கொடுங்க. 100 ரூபாய் இல்லனா ஒரு 200 ரூபாய் கொடுங்க. ஏன்னா மாசம் 2 மாசம் வீடியோ போடலாம். ஓகே, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்கடா. நம்ம ரிலேட்டிவ்ஸ் அவங்கலாம். ஆமாம், நம்மளோட ஃபேமிலி அவங்கலாம். அந்த கிராண்ட் பவர் வந்துட்டான். ஐயோ, கட்டிங் பிளேயர் இது வச்சு நான் என்ன பண்ணுறது? போன வாட்டி எல்லாம் நல்லாவே கிடச்சிது. இந்த க்ரோபார் கிடைக்கும். ஐயோ கிடைக்கிறப்ப நான் சொன்னாலே கிடைக்காது. இங்கே என்னது? பிக்சர்ரா இங்கே என்ன எதுவுமே இல்லை. இங்கே க்ரோபாரா? அப்படின்னா கேஸ் சிலிண்டர் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. வெப்பன் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். வெப்பன் கீ கிடைக்கும். எஸ், வெப்பன் கீ போடு. இனிமேல் எவன் நினச்சாலும் என்னை தடுக்க முடியாது. இல்லை, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மொட்டை மண்டையும் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். அவன் எப்படி வேணால் வந்து அடிப்பான். அப்பா ஹெலிகாப்டர் மேனுவல் கிடச்சிச்சு நமக்கு. இது போதுமே. இங்கே எனக்கு தெரிஞ்சது ஸ்டன் கன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டன் கனா சேஃப்டியா? எதுவுமே இல்லைடா. ஐயோ அடா பாவீங்களா, எதுவுமே கொடுக்காம இப்படியா? ஐயோ, மொட்டை மண்டையன் போகிறான் கைஸ். வந்துட்டான் அந்த மொட்டை மண்டையன் வந்துட்டான். வரானா? வா கண்ணா வா. ஐயோ சீக்கிரமா ஐயோ வந்துட்டோம். வெப்பன் கீ. எஸ், ஆமோ ரீலோட் பண்ணிட்டோம். எஸ், என் மொட்டை மண்டை எவன் வந்தாலும் பிரச்சனை கிடையாது கைஸ். ஐயோ வேற யூட்டர்ன் பட்டு வந்துட்டானா? ஆளையே காணோம். இங்கே தான்டா வந்தான் அவன். எங்கடா போனான் அவன்? கிச்சனில் எங்கேயோ போயிட்டானா என்ன? கைஸ் அவன் இங்கே தான் கைஸ் வந்தான். செக்யூரிட்டி ரூம் எங்கே இருக்கானா தெரிலையே. அவன் இங்கே தானே வந்தான். எங்கே போனான் அவன்? மேட்சுக்கு ஏதாவது பண்ணிட்டு போயிட்டானா? எங்கடா போன நீ? டேய் வாயண்டா. பயந்து ஓடி போயிட்டான் போல. ஆனால் எங்கே போனா தான் எனக்கும் தெரியல. இங்கே பின்னாடி வந்து அடிக்க போகிறான், அது மட்டும் தெரியுது. டேய், கன் இல்லாத டைமில் எப்படி துரத்தனா? கன் எடுத்ததும் ஓடி போயிட்டான். டேய் வாடா, நான் சுடணும்டா, சீக்கிரமாக வாயண்டா. டேய் வாயண்டா. அட பாவி, வந்து தொலையண்டாப்பா. எங்கே போய் நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவன் கீழே சுத்தா தான் போயிருப்பான்னு நினைக்கிறேன். கீழே போகலாமா? அவனை நம்பி வேறு போக தோண்டலையே. எங்கே இருக்கான்னு வேறு தெரில. சரி, ஒரு வழி இருக்குது. நாம் எப்படி மேலே போக ஒரு ஐடியா யூஸ் பண்ணோமோ அதே ஐடியா திருப்பி யூஸ் பண்ணலாம். எங்கே இருந்தாலும் வந்து தானே ஆகணும். இந்த சைடு வேணாம். எப்படியோ எங்கே வந்தாலும் சுட்டுடலாம். ஒரு 10 வரைக்கும் கவுண்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே வந்துட்டானா நமக்கு நல்லது. 1 2 3 4 5 வந்துட்டான். அந்த பாயாக இருக்கணும்டா சாரு. நல்ல வேலை சுற்றி சொல்லிட்டோம். ஆனால் சீக்கிரமாக எழுந்து வந்துடும் நினைக்கிறேன். இதுவே எப்படி ஹார்ட் மோடெல்லாம் எப்படின்னு தெரில.
அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். இதுக்குள்ளே என்னது சேஃப்டியா? இதை வச்சு நம்ம என்னத்தை பண்ணுறது? எங்கடா பிக்சர் இங்கே பார்த்தோம். கிளாஸ் பீஸ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இங்கே கிளாஸ் பீஸ் இங்கே எடுக்க முடியல. எடா எடுறா. ஐயோ எடுக்கவே முடியல. இதுதான் தள்ளி விட்டுறா. கிராண்ட்பா சும்மா இருக்க மாட்டான். கேஸ்லின் தானே? கேஸ்லின் எஸ் கேஸ்லின். வேறு எதாவது இங்கே இந்த ரூமில் ஒரு பிக்சர் பார்த்தேங்க. இப்போ 2 பிக்சர் கேஸ்லின் கொஞ்சம் ஒரு சில பொருட்கள்லாம் கிடச்சிருக்கு. ஓகே நம்ம பார்க்கலாம் வேறு என்ன கிடைக்கும். இந்த சேஃப் கீயில் என்ன கிடைக்க வாய்ப்பு இருக்குது? இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியலையே. ஐயோ சரி, சேஃப் கீ எடுத்து சேஃப் கீ எங்கே பார்த்தோம்? இது வேறு மறந்து போயிட்டேன்னா. இங்கே தான் இருக்கான்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஹெலிகாப்டர் கீ. எஸ், ஹெலிகாப்டர் கீ கிடச்சிச்சு. கேஸ்லின் கிடச்சிச்சு. 3 பிக்சர் கிடச்சிச்சு. டேப் எங்கே இருக்கும்? இந்த செக்யூரிட்டி ரூமுக்கு மேலே தான் போய் பார்க்கணும் போலியே. ஐயோ கீழே வேறு போனால் கிராண்ட்பா வேறு வந்துடுவான். அவனை வேறு சமாளிக்கணுமா? இதாச்சும் நாம என்னத்தை பண்ணுறது? டேப் இங்கே இருக்கணும். எஸ் இருக்கு கைஸ். அவனுக்கு இன்னும் என்ன வேணும்னா ஐயோ கீழே ஒரு உண்டனா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா போய் ஹெலிகாப்டருக்கு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த கன் எடுத்து மொட்டை மாட்டினை சுட்டுட்டு நிம்மதியாக எஸ்கேப் பண்ணுறோம். இதெல்லாம் நடக்காது. எல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும்ல. எல்லாம் ஒரு ஆசை தான். நம்பிக்கையே தான் வாழ்க்கை. ஐயோ இப்போ கூட போகிற வழி கூட கிராண்ட்பா வந்து அடிக்கலாம், சொல்ல முடியாது. ஹெலிகாப்டருக்கு இனிமேல் நமக்கு என்ன வேணும்னா அந்த கன்று மட்டும்தான் வேணும். நம்ம எல்லாமே போட்டோமா? என்ன டவுட்டாக இருக்கே. மேனுவல் கூட எடுத்துட்டோம். இருந்தாலும் ஆமாம் எல்லாமே எடுத்தோன்னு நினைக்கிறேன். டேப் மட்டும்தான் மிச்சம் இருந்துன்னு நினைக்கிறேன். அது கூட நம்ம எடுத்துட்டோம். செக்யூரிட்டி நமக்கு மேலே தான் இருந்தது. ஐயோ கீழே இருந்தாலும் இதை மட்டும் இருக்கக்கூடாதுப்பா. ஓகே இங்கே ரீலோட் பண்ணிக்கலாம் கன்னை. அவன் வேறு எங்கே இருக்கானே தெரில. கன் எடுத்தால் வர ரொம்ப பயம் அவனுக்கு ரொம்ப அதிகமாகிட்டே போகுது. என்ன பண்ணுறது? வா ஒன் டைம் வந்துச்சு கிராண்ட்பா. வாடா ப்ளீஸ்டா. உன்னை சுற்றி நான் எஸ்கேப் பண்ணுண்டா வாடா. ஐயோ வேறு வரமாட்டான் போலியே. அது எந்த வழியாக வருவான் வேறு தெரில. வாடா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த வழியாக தான் வருவான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சேஃப்டிக்கு 2 வழியும் பார்த்து வச்சுக்கலாம். வா கண்ணா வா. அடா வாயண்டா. ஐயோ இப்போயாவது வருவானா? யார்ரா நீ? வாயண்டா. எங்கே தான் கீழே சுத்தா போயிட்டுருக்கானே தெரியலையே. இதே கீழே இருந்தானே நேரத்துக்கு வந்துருக்கணுமே. மேலே தான் இருக்கு, இங்கே சுற்றின்னு இருக்கான்னு நினைக்கிறேன். டேய் வாடா. ஒரேடியாக போய் சேர்ந்துக்கணா. யார் கிட்ட? ஐயோ வேற. டேய் விட்றா ப்ளீஸ்ரா. எனக்கே டைம் ரொம்ப கம்மியாக இருக்குடா. ஓகே டே 1ல எஸ்கேப். ஐயோ கிளவியா? கிளவனே சமாளிக்க முடியுது. கிளவி வந்துடுறது. கிளவி வந்து நல்ல வேலை. ஐயா அடையாரா நீ நான்வெஜ் தெரிஞ்சாச்சு. அங்கே நான் வேலை மாலை இதில் அது வேறையா? என்ன மொட்டைக்கிழவி கிழவனோட பிக்சர் எல்லாம் பீஸாக கீழ்ச்சி வச்சிருக்கேன். அவ்வளோ கோவமா உன் மேலே? ஓஹோ
மொட்டை மண்டையன் வேற நீ இல்லைன்னு ரொம்ப சோகமாக இருக்கான். எனக்கு ரொம்ப நாள் ஒரு டவுட்டு கிளவி. நீங்கள் உண்மையாகவே கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லை லிவிங் டுகெதரா? அப்போ மொட்டை மண்டி கொஞ்சம் டேஞ்சரான ஆள் தான் போலியே. கிளவி வேறு வந்துச்சுன்னா அவ்வளோதான் சுத்தம். இனிமேல் யார் நினச்சாலும் நம்மளை தடுக்க முடியாது எஸ்கேப் பண்ணுறதுலேருந்து. ஆமாடா ஆமாம் கிளவி. ஐயோ அங்கே இவங்க வேற ரொம்ப டிஸ்கஸ் பண்ணி வச்சுருக்காங்க. சூப் வச்சு கொடுத்தாலும் கொடுத்துருவாங்க. அது கண்ணு இங்கே இருக்கான். இந்த முதல்ல போய் போடுறோம். இது வேறு சூப்பு என்ன மொட்டை மண்டையன் ரொம்ப சாதாரண ஆளுங்க. ரொம்ப கேடு கட்ட ஒரு ஆளாக இருப்பான் போல. இல்லடா கரெக்டாக சுடுறோம். மிஸ் ஆயிடுச்சு. வர மொட்டை மண்டைய சுடுறதுக்காகவே வரேன்டா. ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கே. இந்த கரெக்டாக ஷூட் பண்ணிட்டு எனக்கு டாஸ்க் முடிஞ்சிடும். சுடு ஐயோ மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஐயோ இது வேறு போச்சா. மொட்டை மணி மட்டும் வரட்டும். ஐயோ இந்த ஓட்டை வழியாக நான் பார்க்கலாமா? நல்ல வேலை இல்லை. வரான்டா. நல்ல வேலை வரல. டோரை மட்டும் திறந்து வச்சுட்டு போயிருக்கான் மொட்டை மணி. வரட்டும் அப்போ இருக்கான் அவனுக்கு. இந்த கிளாஸ் யூஸ் வர போன நாட்டு நான் சும்மா இது விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த கிளாஸ் யூஸ் வைக்க மறந்துட்டேன். அப்படியே கிச்சனுக்குள்ளே அப்படியே இதுக்கு அடியில் அப்படியே இங்கே பார்த்தியா ரெட் கலர் லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா க்ரீன் கலர் லைட் வந்துடும். இது மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போனோம் அவ்வளோதான். கிச்சனுக்குள்ளே வந்து கிராண்ட் பேக்கிட்ட வந்து டம்மா திரும்பி அடி தான். என்னது அது? ஐயோ ஓகே எதுக்கு அப்புறம் ரெக்கெல்லாம் உடஞ்சி கிடக்குது. இது கூட விட்டு விடலையாடா நீங்கள்? இதையும் நம்ம தான் சரி பண்ணுமா? இதெல்லாம் என்ன கொடுமைடாது. டேப்பை வச்சு ரெக்கையை ஒட்ட வச்சு போகிறோம். போகிற வழியில் கல்லுங்க விழுந்துட போகுது. மட்டும் கீழே இருக்காங்க எங்கேயாவது. வரல. வராத வரைக்கும் அவனுக்கு நல்லது. எஸ் ஐயோ லாஸ்ட்டு இந்த ஆக்சிடென்ட் மட்டும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டோன்னா போதும். கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு ஒரு சொட்டு கூட கீழே வீழாமல் ஊற்றணும். பெட்ரோல் விற்கிற விலைக்கு கேஸுன்னா வேற ஒன்றும் இல்லை, பெட்ரோல் தான். வெளிநாட்டில் கேஸுன்னு சொல்லுவாங்க, நம்ம ஊரில் பெட்ரோல்னு போகும். அதான் இவன் வேறு எப்போ தான் வருவான்னு தெரியலையே. இவன் வருவானா? இவனெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். எஸ் ஸ்டார்ட். வெற்றி நமதே, வெற்றி நமதே. ஐயோ ஹெலிகாப்டர் இங்கே கீழே விழாமல் சரியாக பறந்தா சரி. வெற்றி நமதே. இதான் மொட்டை மண்டையா இருக்கான். பாய்டா மொட்டை மண்டையா. அடுத்த கேமில் பார்க்கலாம். பாய். மேலே விட்டு மேலே ஏற்றிட்டு போகிறேன்டா. பாய்.
அதெல்லாம் நல்லவங்க சொன்னால் தான் பலிக்கும். இந்த மாதிரி பல்லு விளக்காத்த நாக்கெல்லாம் சொன்னால் பலிக்காது. சரி ஓகே கைஸ், நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இன்னும் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.